யார் அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் இப்போ வருது. ஆமா, அந்த அம்மா நிகிதா வந்து 2011லயே பல்வேறு தகவல்கள் வருது. அந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. அதில் சம்பந்தப்பட்டவர் நிகிதாவோட சம்பந்தப்பட்டவர் திருமண ஆசை காட்டி தன்னிடம் உள்ள எல்லா பணத்தை வாங்கி திருமாரஞ்சி சொல்லிருங்க. இல்லை, இவ்வளவு தகவல் இருக்கக்கூடிய குற்றப்பெண்ணி கொண்ட ஒரு பெண்மணி ஒரு ஃபோன் காலில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுது அப்படின்னா இது சாமானியவர்களால் முடியுமான ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த யோசனை இருக்கின்றது. அப்ப யார் சந்தேகம் இருக்கின்றது, யார் அந்த சார்னு கேட்ட மாதிரி யார் அந்த ஐஏஎஸ்? ஏங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ யாருக்கு தெரியும்? விசாரணையில் தான் தெரியும். ஏன் நீங்க சாருன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎஸ்ஆ கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல யார் அந்த சார்ன்ற கேள்வி வந்த மாதிரி இப்ப யார் அந்த ஐஏஎஸ் அந்த ஐபிஎஸ் அந்த கேடர்ல இருக்கிறவங்க யார்? மத்திய அரசு மத்திய அரசாங்கம் புலனாய்வுத்துறை சிபிஐக்கு கொடுத்துருக்கு. அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அதுக்கு தானே பாரபட்சம் பார்க்காம ஃபேர் ட்ரையல் இருக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சிபிஐ கொடுத்துருக்காரு. யார் கேட்டும் கொடுக்கலையே, தானா முன் வந்து கொடுத்தாரு. காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நாளைக்கு சிபிசிஐடி விசாரணை செஞ்சாலோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செஞ்சாலோ அந்த விசாரணை முழுமையான ஒரு விசாரணையாக இருக்காது, நேச்சுரலான விசாரணையாக இருக்காது. ஃபேர் ஃப்ரீ ட்ரையல் வேணும். அதற்கு விசாரணை வந்து சிபிஐ விசாரணைன்னு கொடுத்துருக்காரு. இதில் என்ன இருக்குது? இதுலேருந்து என்ன தெரியுது? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாரபட்சம் பார்க்காம ஃபேராக நடந்துக்கிறார். அதுதான் இப்போ காப்பாற்றணும்னு யாரும் இறங்கலையே.